ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மான்ஸ்டர் ரைடர். கேரளாவுக்கு போகிறதுக்கு தான் அம்மா ஆர்த்தி எடுத்துக்கிறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் கிளம்புன டைம்லேயே ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்துனே இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துன்னே போயிட்டே இருந்தாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சேலத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலம் வந்தாச்சு. வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் கிளம்ப போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு க்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு அப்புறம் மற்ற எல்லா பைக்கர்ஸ் வந்துட்டாங்க. வந்துட்டு சரி எல்லாம் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஷூ போட்டுக்கினேன். இப்போ எல்லோரும் ஹெல்மெட்டெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. போட்டுட்டு தான் கிளம்பணும். நான் 4 மணிக்கெலாம் இருந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு தான் இப்போ கிளம்ப போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் ஃபால்ஸ் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஊருன்னா ஊட்டி தான் போகிறோங்க. ஊட்டி போயிட்டு தான் கேரளாவுக்கு போகிறோங்க. மேட்டுப்பாளையம் வழியாக போகிறோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து என்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா, நான் கேமரா சார்ஜ் போட்டிருந்தேன். பேக்கில் கேமரா எடுத்து ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய பைக்கர்ஸ்லாம் போயிட்டுக்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, லெஃப்ட் சைடு ஊட்டின்னு போட்டுருந்துச்சு. நான் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும்போது எனக்கு வழி தெரியல. சரி, எங்கே போனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி யாரை கேட்குறதுன்னு தெரியல. முன்னாடி ஒருத்தர் போயிருந்தாங்க. அவர் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் என்ன மாதிரி பைக் நிறைய போயிடுச்சா முன்னாடி? இப்படி அது இல்லை ப்ரோ, என்ன மாதிரி நிறைய பைக் இப்படி போச்சா? முன்னாடி தான் போனாங்கன்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். ஆனால் முன்னாடி போகிற மாதிரி தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிளாக் தண்டர். ஊட்டி போகிற ரோட்டில் இருக்கும். நான் 3 டைம் போயிருக்கேன். 3 டைமில் லாஸ்ட் டைம் போகும்போது வாட்டர் கேம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் பெங்களூர் ஒண்டர்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ திரும்ப போகலான்னு இருக்கேன். பார்க்கலாம், எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி போலீஸ் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் நிறுத்துவாங்களா அப்படின்னு. நிறுத்திட்டாங்க. பாஸ் இருக்கு ஊட்டினா. ஃப்ரெண்ட்ஸ், நான் பாஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்களே இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருக்குண்ணா அப்படின்னா. வரும்போது பாஸ்லாம் ரெடி பண்ணிட்டு தானே வந்தோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தான் ஊட்டி ஹில்ஸ் ஏற போகிறோங்க. நம்ம ரைடர்ஸ் எங்கே போனாலும் தெரியல. கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க கோத்தகிரி வழியாக போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் குன்னூர் வழியாக வந்துட்டேன். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுனே இருந்தேன். தனியாக போகிறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு புல்லட்டில் ஒரு அண்ணா போயிருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க, என் பின்னாடி வாப்பா, நான் வழி காட்டுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வர, யாரால் வந்தாங்க, எத்தனை பைக்கு அப்படிலாம் கேட்டாங்க. எல்லாமே சொன்னேன். இந்த மாதிரி திருவண்ணாமலை தான் நாங்கள் 13 பைக்கில் வந்தோங்க. அந்த 13 பைக்கும் அந்த பக்கம் போயிடுச்சு. நான் மட்டும் இந்த பக்கம் வந்துட்டேன், ரூட் தெரியாமல் அப்படின்னு சொன்னேன். சரி வாப்பா, நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டீ வாங்கி கொடுக்குறேன் வாப்பான்னு சொல்லி கூட்டின்னு போனார். சாப்பிட்றீங்களா? இல்லை ப்ரோ, டீ மட்டும் டீ தான். அதுக்கப்புறம் இந்த குளிருக்கு ஒரு டீ போட்டுட்டு அப்படியே அந்த வெளியில் கிளைமேட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசு கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் நானே கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கிளைமேட் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. வெளியில் பார்த்தா கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் போக போக ஒரே பனியாக இருந்துச்சு. ஹில்ஸ் ஏற பனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப குளிர ஆரம்பிச்சு. ரொம்ப கையெல்லாம் சில்லுன்னு ஆகிடுச்சு. க்ளவுஸ் போட்டிருக்கேன், அப்போக்கு சில்லுன்னு ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடு பார்த்தாவே தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு. செம்ம குளிர். ஊட்டி ஏறும்போது இவ்வளோ குளிர்னா இப்போ மேலே எவ்வளோ குளிர் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பின்னாடியே போயிட்டே இருந்தேன். அவர் என் பின்னாடியே பாப்பா, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயினே இருந்தார். ஆனால் நான் காசு கொடுக்குறேன்னா அவரே காசு கொடுத்துட்டாரு. வேணா பண்ணி கொடுக்காத, நானே கொடுக்குறேன் அப்படின்ட்டு.
இவ்வளோ நல்லவராக இருக்கார், எந்த ஒரு நான் அப்படின்னேன். நான் இது ஊட்டி லோக்கல் தான்ப்பா அப்படின்னு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ஸ்குவாடோட சேர்ந்தாச்சு. எப்படி சேர்ந்தேன்னா, அவங்க வந்து கோத்தகிரி வழியாக வந்தாங்க, நான் குன்னூர் வழியாக வந்தேன். குன்னூர் வழியாக வந்து கோத்தகிரி போகிற ரூட்டு கேட்டுட்டு நான் அதில் போயிட்டோன்னா இவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது கிளைமேட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஊட்டிக்கு போகிற வழியிலே அது அப்படியே பார்த்துனே போயிடும்போது திடீர்னு மழை வந்துடுச்சு. மழை வந்தோடனே அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போயின்னே இருக்கும்போது ரொம்ப குளிர். டைம் 6 ஆயிடுச்சுல்ல, 6 ஆகும்போது எவ்வளோ குளிர் பாருங்கள், எவ்வளோ பனி இருக்குது. ரைட் சைட்லலாம் சுத்தமாக ரோடே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டீ கடை பார்த்தாங்க. டீ கடை பார்த்துட்டு நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி வரத்துக்கே ஒரு 8 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து தான் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரூமு. ட்ரெஸ்ஸெல்லாம் பெட் மேலே போட்டாச்சு. ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு, இல்லை அதெல்லாம் காயிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாப்பிட டைனிங் டேபிள். இதுதான் நைட்டு போனேன், சப்பாத்தி சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். Day 2ல் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள்.